மேக்னட்டிசம், காந்தம். அன்னைக்கு இந்த காந்தம்னு பேர் வைக்கிறப்போ புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை பற்றிலாம் தெரியல, சரியாக கண்டுபிடிக்கல. ஏதோ நடக்குதுடா அப்படின்னு பேர் வச்சுட்டானுங்க. இது ஒன்றுமே கிடையாது. யாரோட வேலை இது? சித்து விளையாட்டு. எலக்ட்ரானோட சித்து விளையாட்டு தான். என்ன கதிரவன், கல்ல லேட்டாக தான் வந்தீங்களா? காந்தம் எதோட சித்து விளையாட்டு? எலக்ட்ரான். எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அதை விடுங்க. அது அப்போ, அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. துருக்கியில் தானே சொல்கிறீங்க, அதை விட்டுருங்க. அது எதோட சித்து அப்போல்லாம் தெரியாதப்போ. இப்போ தான் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டாங்களே. எலக்ட்ரானை சுற்றி விளையாட்டு தான் இது. என்ன இது? நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி என்ன முடிச்சிங்க? பிபிஏ. சரி. +1 +2 அப்போ ரைட். அப்போ பேசலாம். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஒரு அணுக்களால் ஆனதான் எல்லா பொருளும். நம்ம உடம்பு கொண்டு அணுவில் மைய கருவில். இப்போ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன் பாருங்கள், அப்படிலாம் போனேன், கடைசியாக போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ பாருங்கள், அதுக்குள்ளே இது கவர் ஆகிடும். அணுவோட அமைப்பு தெரிஞ்சால் தான் நம்ம இதை பற்றி பேசவே முடியும், இன்னும் புரியாது. அதனால் அவங்க அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள், அப்போ தான் புரியும். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், 3 பேர் சேட்டை தான். புரோட்டான் என்ன மாதிரி எனர்ஜி? பாசிட்டிவ் எனர்ஜி. எலக்ட்ரான் நெகட்டிவ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நியூட்ரான் எதுவுமே கிடையாது. சரியா? ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க முடியாது, விலகி ஓடிடுவாங்க. நம்மளும் அப்படி தான். ஒரே மாதிரி கேரக்டர் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, வெளியில் போய் பேசுமா. ஒரே மாதிரி கேரக்டரு இருக்கிறவங்க காலேஜ் ஸ்கூல்லாம் போய் சேர்ந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் உள்ளவனோட பழகுவீங்க, அதுக்கப்புறம் பெஞ்செல்லாம் மாறி உட்காருவீங்க. உனக்கு அவனுக்கு ஆகாது, ஏன்னா ஒரே மாதிரி கேரக்டராக இருப்பீங்க. ஏன் நம்மக்கிட்ட அந்த கேரக்டர் வந்துச்சு? இந்த அணுவால் ஆனதான் நம்ம உடம்பு, அதுக்கோட கேரக்டர் தான் நம்மள்கிட்ட இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி. அதே மாதிரி ஆண் பெண், பெண் தான் ஆணை இருக்கும். கரெக்டா? அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? பெண் குழந்தையை பிடிக்கும். அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிடிக்கும். எல்லாம் ஏன்னா நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? இந்த அணுக்களால் ஆனது. அணுக்களோட கேரக்டரே இது தான். அதே மாதிரி மைனஸ் வச்சிங்கன்னா என்ன ஆகுது? விலகி ஓடிடும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ். ப்ளஸ் எங்கே இருக்கும்? அணுக்கருவில் இருக்கும். மைனஸு அதை சுற்றியில் இருக்கும். அதான் ப்ளஸ்ஸை தான் நான் சொல்லுவேன், பெண்ணுன்னு சொல்லுவேன். இது ஆண். ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது பூனைக்குட்டின்னு இருப்போம். இதை வந்து பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வேறு காரணத்தினால சொல்லியிருப்பேன், அதை விட்டுருங்க. ஓகேவா? ரைட். இப்போ ஒரு பொருள் இருக்குது, இதை ஒரு பொருள் காந்தமாக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாம் எதால் ஆணுச்சு? நிறையா சின்ன சின்ன அணுக்களால் ஆனது. இந்த அணுவில் என்ன இருக்கும்? புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இருக்கும். இந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கும் பொழுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் ஓடி வந்து இங்கே உட்காந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த 2 வீடியோ போய் பார்த்துருங்க, பார்த்தவங்களை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ எலக்ட்ரானில் எங்கே ஓடி வந்துருச்சுன்னா இந்த பக்கம் என்ன ஆயிரும்? மைனஸ். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? ப்ளஸ். ப்ளஸில் இருந்தால் என்ன ஆகும்? மைனஸுக்கு ஒரு ஆற்றல் ஃப்ளோ ஆகும். இந்த காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. படித்தோமா? இதை நார்த்துன்னு வச்சுட்டாங்க, இதை சவுத்துன்னு வச்சுட்டாங்க. கேளுங்க, டவுட் இருக்கிறத. என்னது?
புரியல. நீங்கள் அதை தான் நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? நான் சொல்லிட்டேன், நீங்கள் கரண்ட்டை பற்றி பேசலை, விட்டுட்டு வந்துடுங்க. இது ஒரு பொருள், அதை விட்டு வந்துடுங்க. அது வேறு டாப்பிக்கு, வேறு. அது எலக்ட்ரிக், அது வந்து செல்லை பற்றி பேசுகிறீங்க. எந்த செல்லு? பேட்ரி செல்லு இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறீங்க. அதுவா இது? அதாவது இல்லை, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஃபுல்லாக அணுக்களால் ஆனது. அணுக்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? இந்த பக்கம் ஓடி வந்துடும். எலக்ட்ரானை ஏற்றது என்னவா மாறும்னு பார்த்தோம்? மைனஸ் ஆயிரும்னு பார்த்தோமா? எலக்ட்ரானை விட்டு கொடுத்தது என்னவாயிரும்? ப்ளஸ்ன்னு பார்த்தோமா? அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடக்கூடாது. வந்துட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை. அப்படி தான் நம்மளை வளர்த்து வச்சுட்டு இருக்கிறானுங்க. கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. அப்புறம் கோமியம் குடிக்க மாட்டோம், சாணி திங்க மாட்டோம். அதனால் மாறுங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. ஆமாம். அப்புறம் நல்லவனை கெட்டவன்றோம், கெட்டவனை நல்லவன்போம், எல்லாமே நடக்கும். இப்போ கூட பாருங்கள், இப்போ நீங்கள் கும்பமேளாவுக்கு போகல அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அனுப்பி விட்டால் போதும், வர 1000 ரூபாயோட உங்களை புனித நீராட வச்சுருவாங்களாம்மா. எதுக்கா? அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த டுபாகூர் வேலையெல்லாம். அப்புறம் ஒன்றரை என்ன பண்ண முடியாது, காசு பறிக்க முடியாது. ஏமாற்றி அது புரியாமல் நம்மளாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரி, பார்ப்போம். தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, அங்கங்கே விட்டுட்டு வராதிங்க. எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ள சப்ஜெக்ட்லாம் கிடையாது, நம்ம சுற்றிலும் நடக்கிற விஷயம். சப்ஜெக்ட்டுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. சரி, ஓகேவா? புரியுதா? எலக்ட்ரான் ஏற்றது என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். இது பர்மனெண்ட்டாக அப்படியே நின்றுடும். இந்த 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 மெட்டீரியல் பர்மனெண்ட்டாக அப்படியே நின்றுச்சுன்னா இது சவுத்து, இது நார்த். இதுக்கு பேர் தானே இது மேக்னெட்டுன்னு பேர் வச்சுட்டானுங்க. மேக்னெட்டு எங்கேருந்து சார் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நீங்கள் சொன்ன கதை. அந்த ஊர் பேரா பையன் பேரோ அந்த இடத்துல நடந்ததுனால மேக்னெட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க, துடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது இயற்கை காரணம். இது இயற்கையாக நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இரும்பு சார்ந்த கனிமங்கள் இருக்குல்ல, இரும்பு சார்ந்த பொருள், அதில் வந்து எலக்ட்ரான். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்துருப்போம், உலோகத்தில் தான் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸு ஓடும். அலோகத்தில் ஓடாது. ஓடினாலும் ஓடி போய் நின்றுக்காங்க, அவ்வளோதான். சீப்பில் கூட ஓடும். தலையில் தேய்க்கும் பொழுது தலையிலேருந்து சீப்புக்கு எலக்ட்ரான் ஓடிடும். அங்கே போய் நிற்கும், கடன்னு ஆனால் ஓடிக்கிட்டே இருக்காது. எதில் மாதிரி? மெட்டலில் மாதிரி. அப்படி இங்கேருந்து பர்மனெண்ட்டாக போய் நின்றுக்குச்சு அப்படின்னாக்கா ஏன்னா இது காந்தமாக மாறிடும். இது இயற்கையில் நடந்துச்சுன்னா இயற்கை காந்தம். செயற்கையாக நம்ம என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். அதுக்கு பேர் செயற்கை காந்தம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். செயற்கை காந்தங்களை உருவாக்கி தான் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். கிரேனு, இந்த ஃபேன் சுற்றத்தில் எங்கெங்கெல்லாம் மின்சாரம் உள்ளே பாயும் பொழுது அங்கே ஃபேன் சுற்றுதுன்னா அங்கே காந்தப்புலம் உருவாகும். அதனால தான் ஃபேன் சுற்றுது. அதேமாதிரி ஒரு கம்பி வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அந்த கம்பியை சுற்றிலேன்னா காந்தப்புலம் உருவாகும். அந்த கான்செப்டை வச்சு தான் ஃபேன்லாம் சுற்றுது. ஃபேனு, எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, அது எலக்ட்ரான் தான் ஓடும். பேட்டரியிலேருந்து கிடுன்னு ஓடும் பொழுது அங்கே காந்தப்புலம் உருவாகி மோட்டர் சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ இந்த காந்தத்துக்கு நடுவில் அதே கான்செப்ட் தான் இங்கே பார்த்தோம்ல. இது சவுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் மைனஸ். ஏன்னா மைனஸ் வச்சிங்கன்னா விலகி ஓடிடும். அப்படி ஓடும்பொழுது தான் இந்த ஃபேன் சுற்றுது. நார்த்து வச்சா என்ன ஆகும்? ப்ளஸ் என்ன ஆயிரும்? விலகி ஓடும். தொடு விசையா தொடா விசை. நீங்கள் காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போய் விலகி ஓடிடுது. தொடவே தேவையில்லை. தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். விசைகளை பார்த்தோமா? அது நார்த்து சவுத்து வைங்க. என்ன ஆகும்? ஒட்டிக்கும். இதுதான் காரணம். யார் இந்த சேட்டையை பண்ணுறது? எலக்ட்ரான் தான் இந்த சேட்டையை பண்ணுறது. அவ்வளோதாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் கொண்டுட்டு போய். ஆமாம். இப்போ இந்த மேக்னெட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் மேக்னெட். அவ்வளோதான். எங்கெங்கே யூஸ் ஆகுது, என்ன யூஸ் ஆகுது, எப்போ கண்டுபிடிச்சான். அப்புறம் காந்தப்புலம் இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ண அளக்கணும் இல்லையா, அதோட யூனிட் என்ன, இந்த காந்தத்துக்கு எவ்வளவு மின்புலம் இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா இந்த கிரேன்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய கண்டெய்னர், அது காந்தம் தான். அப்போ அவ்வளோ பவர், அவ்வளோ பெரிய கண்டெய்னர் தூக்கணும்னா என்ன இருக்கணும்? அதில் அந்தளவுக்கு காந்த விசை அந்தளவுக்கு அதிகமாக இருக்கணும்.
அப்போ விசை என்ன பண்ணணும், நம்ம அளக்கணும். ஃபேன் ஓடுது, அங்கே காந்த விசைனால தான் ஃபேன் ஓடுது. அதே தண்ணீர் மோட்டார் பம்பு இருக்குல்ல வீட்டில், அதுவும் காந்த விசைனால தான் ஓடுது. பட் இதோட அது விசை என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்குன்னா இந்த காயில் எந்த அளவுக்கு உருவாக்கணும் அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இதை அப்படியே அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்லேயே மோட்டார்லாம் தயாரிக்கலாம். சரியா? அது இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு என்னென்னமோ பண்ணிடுவீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இவங்களை புரியாமல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்னு மனப்பாடம் பண்ணி நானும் ஒப்பிச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டேன், முட்டாள், உனக்கு அறிவு வராது அப்படின்னு சொல்லியே வச்சுருக்கேன். யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம். அதுக்கு தான் இப்போ என்ன வருது, பூந்தின்னு ஒன்று கொண்டுட்டு வரானுங்க. இவனுங்க இங்கிலீஷ் படித்ததுனால தான் என்ன பண்ணுறான், இங்கிலீஷ் தமிழ்லையும் படிக்கணும்னா கொஞ்சமாவது அறிவாளியாக இருக்கான். டோட்டலாக காலி பண்ணிடணும், தாய்மொழியில் படிக்கக்கூடாது, வடக்கன்ஸ் மாதிரி. அதுக்கு தானே இது ஹிந்தியை கொண்டுட்டு வரானுங்க. அது தெரியா இந்த முட்டா கூவைங்க இங்கே இருந்துட்டு அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. சரி, முட்டாள்னு தான் சொல்லுவேன், அவனெலாம் அறிவாளிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டிருப்பாங்க. மேக்னசிம் அதிசய பாறை ஒன்றும் கிடையாது. பாறைகள் நேச்சுரலாக வேணா ஆகும். பாறையெல்லாம் என்னாச்சு, மெட்டல் இந்த மாதிரி நிறைய உலோகங்களால் தானே பாறை, அதில் தான் இரும்பெல்லாம் பிரித்து எடுக்கிறோம். அப்படி நேச்சுரலாக ஒரு பாறை இருந்திருக்கு. ஒரு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான் துருக்கி. இதுவும் வரலாறுலாம் கம்பேர் பண்ணி போனீங்கன்னா தெரியும். அந்த ஏரியாவில் வந்து புல்வெளி, மத்திய திரைக்கடல் பகுதி, மழை அவ்வளோவா பெய்யாது, புல்வெளி தான் இருக்கும். புல்வெளியில் தான் என்ன இருக்கும், ஆடு தான் மேய்ப்பாங்க. பெரிய புல் இருந்தால் தான் மாடு மேய்ப்பாங்க, இது சின்னதாக இருக்கும். ஜாகிரஃபியோடு அப்படியே லிங்க் பண்ணலாம் இந்த கதையெல்லாம். சரி, ஆட்டு பட்டியில் தான் யார் பிறந்திருப்பா, ஏசு கிறிஸ்து பிறந்திருப்பார். அங்கே ஆடு மேய்க்கிறது தான் முக்கியமாக. அது துருக்கிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இஸ்ரேல். பாருங்கள் எல்லாம். சரி, அங்கே எங்கே துருக்கியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு தான். இப்பயும் பார்த்திங்கன்னா தெரியும், ஆடு மாடு மேய்க்கிறப்போ ஒரு குச்சி இருக்கும். குச்சியை ஊனி நடந்து போவாங்க. ஏதாவது இலை இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒடிச்சு விட்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஆட்டை ஓட்டுறதுக்கெலாம் குச்சி தேவை. அந்த குச்சியை ஊனி நடக்கிறாங்களா, கீழே என்ன ஆயிரும், வெடிச்சிடும். இப்பயும் கிராமத்தில் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே வெடிக்காமல் இருக்க ஒரு மெட்டல் இரும்பை வந்து சுற்றி வச்சுருவாங்க, அப்போ வெடிக்காது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அத்தியில் இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. இங்கே மெட்டல் இருக்கும். வச்சுட்டு தூங்குறான், திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த குச்சி எந்திரிச்சு நின்றுக்குச்சு. மெட்டல்னால் ஈர்க்கப்பட்டு டெம்பரா திடீர்னு நின்னா என்ன ஆகும், பயந்துருவான். அந்த காலத்தில் அது பயந்து நல்லதாக இருந்தால் ஏன்னு தெரியல, நல்லது நடந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவான், கடவுள் இருக்காருங்க அப்படின்ட்டுருவோம். இனம் புரியாத ஒரு சக்தி, அவர் தான் கடவுள், அவ்வளோதான், தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வந்துடும். அந்த குச்சி என்ன ஆயிடுச்சு, இவனை வயிற்றில் குத்தி கொண்டிருந்தான்னு தான் இருக்கும், பேய் இருக்குடான்ருவான். செந்திரிச்சு நின்று இருக்கு, கும்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க, என்னென்னு தெரியல. ஸோ முதல் காந்தம் கண்டுபிடிச்சது. அதனால் என்ன பண்ணுறான், இந்த மேக்னஸின்னா அதுலேருந்து வந்தால் தானே அது மேக்னட் அப்படின்றானுங்க. சரியா? 2500 வருடத்துக்கு முன்னாடி நம்ம கிரேக்க நாட்டில் மெக்னீசியா என்ற ஊரில் நடந்திருக்கு. துருக்கி தான், அது துருக்கி பக்கத்தில் தான், அங்கே தான் இருக்கும். இவருக்கு கடவுளின் அபார சக்தி தான். அப்போ அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டானுங்க எலக்ட்ரான் பண்ணுற சேட்டை தான்ட்டு. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், இங்கே வரதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் பண்ண சேட்டை தான் அதுன்னு? படித்தோம்ல நம்ம ஸ்கூல்லலாம். எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்புறம் படிக்க தான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு என்னென்னு தேடும்போது தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன மாறாமல் இருக்கும், மேக்னடைட் அதோட தாது. மேக்னடைட்னா ஒன்றும் கிடையாது, இரும்பு தாது, ஹை குவாலிட்டி இரும்பு தாது. அது மேக்னடைட், ஹெமடைட், சிடரைட் எல்லாம் பார்த்துருக்கணும். இயற்கை காரணம். இது வழிகாட்டும் கற்களாக பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு எப்படி வழிகாட்டும் கற்களாக பயன்படுத்துவாங்க, அந்த காலத்துலேயே பூமிக்கு இயற்கையாகவே என்ன இருக்குது, காந்த புலம் இருக்குது. காந்த புலம் பூமிக்கு இருக்குது. இது நார்த்து, சவுத். காந்த ஊசி வச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், காந்த ஊசி இருக்குது. இது சவுத்து, இது நார்த்துன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும், சவுத்து அந்த பக்கம் திரும்பிக்கு இதை நோக்கி. ஏன்னா இதிலேருந்து காந்த விசை கோடு இப்படி இருக்குது.
பூமியில் இங்கேருந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஒரு விசை வருது. காந்தத்துக்கு வரும்ல, படம் போட்டோம்ல, அப்படின்னா அர்த்தம் இது விசை. சும்மா படம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக விசை. நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி ஒரு ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் போகுது, விசை. அது மாதிரி பூமிக்கு இருக்குது. அப்போ பூமி மேலே காந்தத்தை வச்சிங்கன்னா என்ன பண்ணும், அந்த காந்தம் திரும்பிக்கும், சவுத்து மேலே போயிடும், நார்த்து கீழே வந்துடும். அப்போ உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக சவுத் இருக்கு இல்லையா, சவுத் போல், அந்த இடத்துல நார்த்துன்னு வரைஞ்சிருவான் காந்த ஊசியில். நார்த்து போல் இருக்கிற இடத்துல என்ன வாங்கிடுவான், சவுத்துன்னு வரைஞ்சிருவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும், இது அங்கே போயிடும். அப்போ இது நார்த்து திசை அப்படின்னு கண்டுபிடிச்சி திசையை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் என்னது, இது நார்த்துனா இது சவுத்துனா இது என்ன திசை, மணிகண்டன் இது என்ன திசை, கிழக்கு, ஈஸ்ட்டு. இது என்ன திசை, மேற்கு, வெஸ்ட். கண்டுபிடிச்சாலாம் திசை. அப்போ கடல் பயணம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் சேட்டலைட் வந்துருச்சு, அது கூட தேவையில்லை. கப்பலில் போகும்போது சேட்டலைட்டை பார்த்து, ஜிபிஎஸ் இருக்குல்ல, அதானே ஒன்று நம்மள அதானே கூட்டிகிட்டு போகுது. காந்தெல்லாம் எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க, அதான் சொல்கிறாங்க. செயற்கை காந்தம் நம்மளாக உருவாக்குறது. மண்ணிலேருந்து அப்படியே கிடச்சிதுனாக்கா இயற்கை காந்தம். நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி இது பண்ணுவோம். காந்த ஊசி, வலை காந்தம், லாட காந்தம் இதெல்லாம் நம்ம உருவாக்குறது. இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இங்கே ஓட வைப்பாங்க, மின்சாரத்தை செலுத்தியோ அல்லது இன்னொரு காந்தத்து கூட வச்சோ. இப்போ இது நேச்சுரல் காந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது நார்த்து, இது சவுத்து. இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு இரும்பை ஒட்ட வச்சிட்டோம். அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இந்த பக்கம் ஓடி போயிடும். சரி, இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இங்கே ஓடியாந்துடும். அப்போ இது என்ன ஆயிரும், சவுத் ஆயிரும், இது நார்த் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா காந்தத்தில் ஏதோ ஒரு ஊசியை கீசியை அல்லது இங்கே பாருங்கள், இந்த கடிகாரம் ரிப்பேர் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறவன் ஆனால் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருவான். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸ்க்ரூவில் வச்சானா ஸ்க்ரூ ஒட்டிக்கும். பார்த்துருக்கீங்களா? எப்படி சார்னா, அந்த ஸ்க்ரூ டிரைவரை காந்தத்தில் வச்சுருப்பான். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் காந்தத்தில் வச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அப்போ அது காந்த புலம் பெற்றுரும். புரியுதா? நார்த்தில் ஒட்டி வச்சுருந்தாக்கா எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணும், இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இது நார்த் ஆயிரும், இது சவுத் ஆயிரும். சவுத்தில் ஒட்டி வச்சுருந்தான் அப்படின்னாக்கா என்ன ஆயிரும், இது எலக்ட்ரான்லாம் துரத்தி விட்டுரும் அந்த பக்கம். இது சவுத் ஆயிரும், இது நார்த் ஆயிரும். காந்த புலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு நேச்சுரலான காந்தத்தில் ஒட்டியோ அல்லது டெம்பரவரியாக என்ன பண்ணுவாங்க, அதில் மின்சாரம் செலுத்துவாங்க. அது மூலியமாக என்ன பண்ணலாம், நம்ம செயற்கை காந்தங்களை உருவாக்கலாம். நம்ம பயன்படுத்துகிற பெரும்பாலும் எல்லாமே என்னது, செயற்கை காந்தங்கள். எந்த வடிவத்தில் வேணாலும் உருவாக்கிக்கலாம். எங்கள் லைஃப்பில் வேறு எங்கே யூஸ் பண்ணுறீங்க செயற்கை காந்தம்? யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கூட ஹேண்ட்பேக் இருக்காமா? ஹேண்ட்பேக் எதுக்கு போகிறோம், ஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃபோல்டுக்கு, செல்ஃபோனுக்கான இது இருக்குல்ல, ஃப்ளிப் கவரா, அது போய் டப்புன்னு ஒன்று ஒட்டிக்குதா, என்னது அது, காந்தம்தான். ஸ்பீக்கரு காந்தம்தான். இந்த மாதிரிலாம். அப்புறம் பேகு ஒட்டுறது, அதெல்லாம் காந்தத்தன்மை உள்ள பொருள். எதெல்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படுதோ அதெல்லாம் காந்தத்தன்மை உள்ள பொருள். மேக்னட்டிக் மெட்டீரியல். எதெல்லாம் காந்தத்தை ஈர்க்க முடியல அதெல்லாம் என்னது, நான் மேக்னட்டிக் சப்ஸ்டான்சஸ், மெட்டீரியல்ஸ். இங்கே தான் அதேமாதிரி காந்தத்தில் அந்த முனையில் தான் என்ன இருக்கிறதுல விசை அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே நிறையா இரும்புலாம் ஒட்டிக்கும். அது இரும்பு எப்படி நிற்கும், இப்படி நட்டுட்டு தான் நிற்கும். இது வந்துட்டு சவுத்தா, இந்த இடத்துல நார்த்து ஃபீல்டு உருவாயிடும். சவுத்தெல்லாம் அந்த பக்கம் போடான்ட்டு அந்த பக்கம் நான் ஒன்ட்ட வரமாட்டேன்னு அந்த பக்கம் நட்டுட்டு நிற்கும். அதான் நிற்கும். அப்படி ப்ராக்டிக்கலாக யோசிங்க, படிக்காதீங்க தயவு செஞ்சு. படிச்சிங்கன்னா உதவாது, லைஃபுக்கு எங்கேயுமே உதவாது. அப்போ நம்ம பழைய இந்தியனாக தான் இருப்போம், இது வரைக்கும் இருக்கிற இந்தியனாக இருப்பீங்க, விளங்க மாட்டோம். மண்ணில் போட்டு பரட்டினீங்கன்னா என்ன இருக்கும், கிடைக்குமா? சின்ன வயசில் விளையாடி இருப்போம் எல்லாருமே. இப்போ உள்ள குழந்தைங்க விளையாடுதுங்களா எங்கேயாவது?
விளாடுதுங்களா? கிராமத்தில் விளாடுவாங்க, சிட்டிலலாம் வாய்ப்பு இல்லை. விளையாட்டு பொருள் எதாயிருச்சு, ஜெல்போன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதிலே பார்த்துக்கும் எல்லாமே, அதிலே லைஃப் முடிஞ்சிடும் இனிமேலாம். இருப்பு விசை எங்கே இருக்குது? காந்தத்தோட 2 எஜ்ஜில். அதான் சார், இங்கேயும் ஒட்டும், லைட்டாக ஒட்டி இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. காந்தங்களை கொண்டு திசையறிதல் இப்போ தான் பேசணும். தொங்க விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? நார்த்து நோக்கி சவுத்து போயிடும், சவுத்து நோக்கி நார்த்து வந்துடும். ஓகேவா? வட துருவம் தென் துருவம், நார்த்து போல் சவுத்து போல். அப்போ அந்த காலத்தில் சீனாவிலேருந்து வந்தான்னு பார்த்தோம்ல தமிழ்நாட்டுக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ இன்னும் போனோம்னாக்கா, இப்போ இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் இந்த பக்கம் எகிப்து, கிரேக்க, ரோமானிய, அந்த பக்கம் சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கப்பல் வாணிபம் செஞ்சுருக்கான். கடலில் போகணும்ல வழி தெரியாது, மேக்னெட்டை வச்சு தான் போயிருக்காங்க. அப்படி பயன்படுத்துகிறவங்க சீனாக்காரனுங்க அப்படின்னு தெரிய வருது. சவுத்துன்னு போட்டிருக்கான், ஆக்சுவலாக இது என்னது? நார்த்து போல். நார்த்துன்னு போட்டிருப்பான், இது சவுத்து போல். இந்த காந்தம். ஓகேவா? ரைட். இந்த கதை ஈர்ப்பு விசை. நார்த்து சவுத்து, நார்த்து சவுத்துனா இருக்கும். நார்த்தும் சவுத்து வச்சானா விளக்கும். ரிப்பிள்ஸ், அட்ராக்ட்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ். சரியா? சேம் போல்ஸ் ரிப்பிள்ஸ். அவ்வளோதாங்க, ஒன்றும் கிடையாது. நிறையா பயன்படுத்துகிறோம். காந்த பொருள் அதோட காந்த தன்மை இழந்துருமானா இழந்துரும். கைபேசி, குறுந்தகடுனா அதெல்லாம் இப்போ இல்லை. சிடியா? காம்பேக்ட் டிஸ்க்கு, சிடி, கம்ப்யூட்டர் பக்கத்தில் காந்தத்தை வச்சோம்னா பிரச்சனை. ஏன்னா ஸ்பீக்கர் இருக்கா கம்ப்யூட்டரில்? ஸ்பீக்கர்னாவே அங்கே என்ன இருக்கும்? காந்தம் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வச்சோம்னா அதோட காந்த தன்மை இழந்துடும். அதேமாதிரி கைபேசியில் இது இருக்கா? காந்தம் இருக்கா? இருக்குது. அதுக்கு பக்கத்தெல்லாம் வைக்கக்கூடாது. ஸ்பீக்கர் இருந்தாவே அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? காந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஹீட் பண்ணிங்கனாலும் காந்த தன்மையை இழந்துடும். எலக்ட்ரான் ஓடி போயிடும், போங்கடான்ட்டு பேலன்ஸ் ஆகிடும். கீழே டம்முன்னு போடுற. சரியா? இங்கே நிறையா மைனஸ் இருக்கிறதுனால தான் என்னாச்சு? நார்த்து சவுத்து உருவானுச்சு. டம்முன்னு கீழே போட்டுனா ஒன்று எலக்ட்ரான் விட்டுட்டு கீழே ஓடிடும், அல்லது எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? சதறி ஈக்குவல் ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? காந்த தன்மையால் தான். அதான் கீழே காந்தத்தை போடக்கூடாதுன்னு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுப்படிக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ தெரியாத சொன்னாங்க. அதான் உண்மை. காந்தங்களை பாதுகாக்கணும். அது காந்தத்தன்மை இழக்கக்கூடாதுன்னா நம்ம எப்பயுமே இப்படி தான் வைக்கணும். இந்த மாதிரியான காந்தனா ஒரு கீழே தேனிரும்புக்கு என்னம்மா? சாஃப்ட் அயனா? பிக் அயனா சாஃப்ட் அயனா? சாஃப்ட் அயன். அந்த தட்டை வச்சு, ஏன்னா பூமிக்கு காந்த போலாம் இருக்கா, அல்லது பூமியில் என்ன இருக்குது? இரும்புலாம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி வைக்கணும்? இதுக்கு நடுவில் ஃபோர்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும், விசை பரவிக்கிட்டே இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்காது. அதே சட்டை காந்தன்னு வச்சுக்கோங்க இப்படி. ஆனால் நடுவில் என்ன இருக்கணும்? ஒரு இரும்புன்றேன் மர பிளேட்டு வச்சுருந்தோம். வச்சுட்டு இந்த பக்கம் நார்த்து சவுத்து நார்த்து வைங்க, இந்த பக்கம் கீழே இருக்கும். அப்போ இதுலேருந்து இதில் என்ன விசை போயிட்டே இருக்கும். விசை போயிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ பேட்ரி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? சீக்கிரம் பேட்ரி அவுட் ஆயிரும். சரியா? கார்லாம் யூஸ் பண்ணால ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகலைன்னா கார் பேட்டரிலாம் அவுட் ஆயிரும். அது மாதிரி தான். அதுமாதிரி இங்கேருந்துங்க விசை பரவிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப நாளைக்கு என்ன இருக்கு? காந்தத்தன்மை இழக்காமல் இருக்கும். இவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். பொம்மை, ஒலிப்பான்கள், ஸ்பீக்கரு, மின் மோட்டாரு, எதெல்லாம் மின் மோட்டாரோ அங்கெல்லாம் அதெல்லாம். கதவு டக்குன்னு போய் விட்டு பாருங்க அங்கே பையில். இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான், காந்த திசை காட்டிகள், பென்சில் பெட்டியில் அந்த ஒட்டுறது இந்த இடம் இப்போல்லாம் வந்துருச்சு. அது இதில் குளிர்சாதன முட்டியில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரு, அலைபேசி உரை, இந்த மாதிரி குண்டு ஊசி ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க ஒட்டிக்கும்.
கார்த்தி கேட்குதா? அப்புறம் இது கிரேன், இந்த குப்பையில் உள்ளதெல்லாம் பிரித்து எடுப்பாங்க, கண்டெய்னரை தூக்குறது, அங்கெல்லாம் பறக்கும் ரயில். புல்லட் ட்ரெயின்றால இந்தியாவில் இது வரைக்கும் புல்லட் ட்ரெயின் வரலை. இவனுக்கு பொய்யா சொல்லிகிட்டு இருக்கானுங்க. எல்லா ட்ரெயினும் ஸ்லோ பண்ணி இப்படி நிறுத்திவிட்டு இவன் வண்டியை விட்டுக்கிட்டான். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போகுது. இதெல்லாம் புல்லட் ட்ரெயினே கிடையாது. ஜப்பானில் இருக்குது, சவுத் கொரியா இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. அது காந்த விசையினால தான். இதுதான் ட்ரெயினோட ட்ராக்குன்னு வச்சுக்கோங்க. இது ட்ரெயின், சரி, கீழே இருக்குல்ல ட்ராக்கு, அது கம்பி. இது ட்ரெயினோட பாட்டம், வீல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் மின்சாரம் பாயும் பொழுது இது நார்த்து, இது சவுத்தாக மாறும். அப்போ என்ன ஆகும்? இது ஓடும். நார்த்து சவுத்தாக மாறினோன்னா என்ன விலகி ஓடும். அது மிதக்கும். அது இல்லாமல் இது மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுது? கீழே டச்சே ஆகலை, மிதக்குது. அப்போ உராய்வு விசை குறைஞ்சிடும். உராய்வு விசையே கிடையாது. அப்புறம் இவங்களுடைய ஆப்போசிட் கேரக்டராக ஃபோர்ஸு துரத்தும் போ அப்படின்ட்டு. அப்போ மெய்யின்னு அது பாட்டில் இந்த நம்ம போகிறோம்ல ட்ரெயினில், டக்கரன்னு அந்த சத்தம் வராது. மெய்ன்னு ஒரு சத்தம் வரும். பிரேக் அடிக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும். அது எதுவுமே வராது. அப்படியே மிதந்த மாதிரி போகும். அப்படியே அந்தளவுக்கு காந்த விசையை ரெண்டுலேயும் உருவாக்குவாங்க. சரியா? ஆமாம். அது 600 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் போகுது. இப்போ பயங்கரமான வேகம். இங்கே 600 கிலோமீட்டர் வேகம் போகுது, 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அது புல்லட்டுன்றான், கதை விட்றானுங்க. நம்மளை ஏமாத்துறது. 2014 சொன்னானுங்க நாங்கள் புல்லட் ட்ரெயின் விட்றோன்னு. இது வரைக்கும் ஒரு ட்ராக்கு கூட போடல. ஆனால் புல்லட் ட்ரெயின் கதை. நம்ம தான் அதுவும் எலக்ட்ரிசிட்டி தான். அது வீலில் தான் ஓடும். இந்த மாதிரிலாம் கிடையாது. அது மெட்ரோனா அதுக்குன்னு தனியாக பாதை போட்டு இல்லாமல் போகிறதுக்காக பண்ணுறது. அது சிட்டிக்குள்ளே ஓடுறது. வேகமாக தான் போகும், கரண்ட்டு தானே. அதுதான் அவ்வளோ கிலோமீட்டர்லாம் போகாது, 600 கிலோமீட்டர்லாம் போகாது. அது என்ன ஃப்ரீயாக எந்த டிராஃபிக் ஜாம் எதுவும் இல்லாதனால அது ரூட்டில் கரெக்டாக போயிருக்கு. 40, 50, 100 போனால் பெரிய விஷயம். அது மேக்னெட்லாம் கிடையாது, வீலு தான் சுற்றுவாங்க. இது வேண்டாம், விட்டுருங்க. அப்படியே தூக்கிக்கும், பறக்கும். இது பேர் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் ட்ரெயின். அதனால் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் ட்ரெயின். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால என்ன ஆகுது? உயர்ந்து கடத்தப்படுது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது ட்ராக்கு, இது அதோட வீல் இருக்காது இதில். ஆனால் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மின்சாரம் இது வழியாக பாயும் பொழுது இதுலேயும் பாயும், இதுலேயும் பாயும். நார்த் சவுத்து அப்படியே மாறி ஆனால் துரத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இது இன்னொரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கில் இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்படி மேலேருந்து எடுத்திருக்காங்க. அதை நார்த்து தூக்கிக்கிச்சா, அப்போ விரட்டும், முன்னாடி மூவ் ஆகுது. அவ்வளோதான். ஜப்பானில் 320 கிலோமீட்ரு இருந்து 603 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போதாம். சீனாவில் அதேமாதிரி, தென் கொரியாவில், சவுத் கொரியாவில் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சா பாடம்? போய் படிங்க, போய் படிக்கணும். அப்போ தான் நாளைக்கு பார்க்கும்பொழுது புரியும். வேறு எது இதில் இருக்குது? 6th முடிஞ்சால் 8th 9th 2 நாளில் முடிச்சிடலாம். அதை ஒன்றும் இல்லை. சரி, காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். முன்னாடி படிக்கலை, நான் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். சீனர்கள் தான். மாலுமினா இது சைலர்ஸ், கடலில் போகிறவங்க, பிரயாணம் செய்கிறவங்க. தங்கு தடைந்து தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்கு. காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் சுத்தியலால் தட்டுதல். இங்கே கொடுக்க ஆப்ஷன், நம்ம இதையெல்லாம் தேடக்கூடாது. அங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதிலேருந்து தான் சூஸ் பண்ணணும். சரியா? ரொம்பலாம் மூளையெல்லாம் போட்டு கசக்காதீங்க. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும்.
காந்த ஊசியை வச்சு என்ன இங்கே நாலில் என்ன பண்ணலான்னு அங்கேருந்து விட்டுருங்க, இங்கே என்னத்தை கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். திசை, அவ்வளோதான். ஓகேவா? செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகி அந்த பார்த்தோம்ல, வட்டமாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், யூ ஷேப்பில் லாட காந்தம், உருளையாக இருக்கலாம், உருண்டையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருள் எனப்படி எவ்வாறு அழைக்கப்படுது? அங்கே பாருங்கள் கொஸ்டின். எவ்வாறு பொருட்கள் டேஷ் என அழைக்கப்படுங்க? காந்த தன்மை உள்ள பொருட்கள். பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பலில் ஒரு சிறிய காந்த ஊசியை கட்டி தொங்க விட்டனர். ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். 2 எலக்ட்ரான் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ஓடணும், அப்போ தான் காந்தமாக மாறும். சரியா? 2 சரியா தவறா? இந்த வயரு எங்கே மாட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வயரு இங்கே வருதா? இருங்க வரானுங்க, அப்படியே எடுத்து கொடுங்க. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே துருவம் மட்டுமே உண்டு. அப்படியா? 2 துருவம் இல்லைன்னா காந்தமே இல்லை. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். கரெக்டாக? காந்தத்தினை இரும்பு துகளுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அதிக அளவினை துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதி ஒட்டிக்கொள்ளும். வெளியில் தான் ஒட்டும், அங்கே தான் காந்த விசை அதிகம். காந்த ஊசியை பயன்படுத்தி கிழக்கு மேற்கு திசையில் கண்டறிய முடியும். அப்படியா? நார்த்து சவுத்து கண்டுபிடிக்கலாம். இன்டைரக்டாக அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம்? கிழக்கு மேற்க கண்டுபிடிக்கலாம். நார்த்து சவுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம புரிதலை வச்சு முடியாது. ரப்பர் ஒரு காந்த பொருள். காந்த பொருளா? கதிரவன் இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க, சொல்லுங்கள். டைரெக்டாக நீங்கள் நார்த்து சவுத்துக்கு சாரி கிழக்கு மேற்கு கண்டுபிடிக்க முடியுமா காந்த ஊசியை வச்சு? டைரெக்டாக காட்டுமா? அது நார்த்து சவுத்தை தான் காட்டும். நம்ம அதிலேருந்து புரிஞ்சு இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? காந்த திசை காட்டி, ஈர்ப்பு, விளக்குதல், காந்த துருவங்கள் அப்படிதான். பொருந்தாதை வட்டமிடுக. இரும்பு, ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி, ரப்பர் குழாய். ஏன்? காந்த தன்மையற்றது, இதெல்லாம் காந்த தன்மை உள்ளது. மின் தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின் பல்பு. இதில் எல்லாத்துலேயும் காந்தம் இருக்கும். இதில் பல்பில் மட்டும்தான் காந்தம் கிடையாது. வெப்பாற்றல் சாரி மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாறி லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் மின்னாற்றல் என்னவாக இருக்கும்? காந்த விசையாக மாறும். கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல், அதே கதை தான். என்ன கேட்குறான்? இந்த ஒவ்வொன்றில் என்னென்ன செய்யுன்னு கேட்குறான். இது என்னாகும்? ஈர்க்குமா? ஈர்க்கும். இது விளக்கும். இது ஈர்க்கும். இது திரும்பி ஒட்டிக்கலாம். ஆமாம் தானே? திரும்பி ஒட்டிக்கலாம். இது திரும்பி ஒட்டிக்கும். அவ்வளோதான். என்ன கொஸ்டின் கேட்டீங்க? பனி வெடிப்பு எதனால் சார் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல நார்மலாக என்ன இருக்கும்? H2O மாலிகுல் இருக்கும். பனி காலங்களில் அதான் கேட்குறாரு. பனி காலத்தில் என்ன ஆகுனாக்கா, பனி காலத்தில் என்ன ஈரப்பதம் அதிகமாகுமா? ஐயோ, ஈரப்பதம்னா என்ன?
வளிமண்டலத்தில் எவ்வளோ H2O மாலிகுல் இருக்குது சரியா? குளிர் காலத்தில் தான் பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக? குளிர் காலத்தில் ஈரப்பதம் என்ன ஆகும்? மழை பொழிவு இருக்காது, குறைஞ்சி போயிடும். தமிழ்நாட்டு கதையை விட்டுருங்க. இந்த வருஷம் பனி வெடிப்பு வந்துச்சா? தை மாதம் தானே, தை மாதம் குளிர் காலம் தானே, பனி வெடிப்பு வந்துச்சு அவ்வளோவா? வரல. ஏன்னா தை மாதம் வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பனி வெடிப்பு வராது. புரிஞ்சுதா? அப்போ எங்கெல்லாம் குளிர் காலத்தில் மழை பெய்யலையோ அப்போ வளிமண்டலத்தில் என்ன இருக்காது? ஈரப்பதம் குறைஞ்சி போயிடும். நம்ம உடம்புல ஈரப்பதம் இருக்கும். அது மெயினாக உதடு, ஸ்கின் எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ வளிமண்டலத்தில் என்ன இல்லை? ஈரப்பதம் இல்லை. அப்போ நம்ம உடம்புல இருந்து என்ன H2O மாலிகுல் எங்கே போகும்? அப்போ உடம்பு என்ன ட்ரை ஆகும் சரியா? இப்போ மண் இருக்குது, ஈரப்பதமோடு இருக்குது, மண் நல்லாயிருக்கும். காஞ்சி போச்சு மண் என்ன ஆகும்? வறண்டு போனால் என்ன காஞ்சி போச்சுன்னா வறண்டு போச்சுன்னு அர்த்தம். விரிசல் விடுதா? அதுதான், அந்த விரிசல் தான் நம்ம உடம்புலையும் நடக்கும். அதுக்கு தான் என்ன தடவுவோம்? அந்த வேஸ்லின் எண்ணெயை தடவி விட்டுருவோம். எண்ணெய் யாரும் உறிஞ்ச மாட்டாங்க, வளிமண்டலம் உறிஞ்சாது சரியா? இன்சுலேட்டர் அது ஆக்சுவலாக தான். இது ரியல் சயின்ஸு. நம்ம புரிஞ்சு வச்சது காமன் சென்ஸு. அது விளங்காது காமன் சென்ஸ். ஏதோ சொன்னான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? இதுதான் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கணும். இதை தான் கேட்பாங்க யூபிஎஸ்சி. எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கியா, புரிஞ்சு வச்சிருக்கியான்னு செக் பண்ணால் இப்படி தான் கொஸ்டின் வரும். பயங்கர டஃப்புங்க. படிச்சிருந்தா பாஸ் ஆகிடுவோங்க அம்மா. ஏன்னா பனி வெடிப்பெல்லாம் கேட்குறான்ல. டஃப்பும் கிடையாது, ஒன்று பண்ணாங்க டீ கிடையாது, புரிதல் இல்லை, அவ்வளோதான். என்ன அபிஷேக்? இந்த கொஸ்டின் நீ போய் அவன்கிட்ட கேட்டீங்களா அவனுக்கு தெரியாது. டாக்டரே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். பேசிக் புரிஞ்சு படிச்சிருந்தால. செம்ம ஈஸிங்க கொஸ்டின் பேப்பருமா. பார்த்தாக்கா 30 மார்க் தான் எடுத்திருப்பான் 100க்கு. என்ன மணிகண்டன் அனுபவம் இருக்குது. அவன் தானே வருவானுங்க. நல்லா படிச்சுட்டு போய் எழுதியிருப்ப, உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், டஃப்பாக இருக்கும். படிக்காமல் வந்து எழுதிப்பான். செம்ம கொஸ்டின் ஈஸிங்க. கொஞ்சம் படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்பாங்க. ஆமாம், 20 மார்க் கூட எடுக்க மாட்டான் சரியா? ஏன்னா நடைமுறை லைஃப்பில் உள்ள கொஸ்டின் தான் கேட்பான். பட் நம்மக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நீங்கள் வேணால் யூபிஎஸ்சி கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் தானே, இதெல்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் கொஸ்டின் மொக்கையாக இருக்கும். ஆனால் அதை டஃப்புமானுங்க. படித்தவன் டஃப்புமா, சும்மா போனவன் செம்ம ஈஸியாக இருந்துச்சுங்கம்மா. படித்தவன் புரிஞ்சு படிக்கலை, அதான் காரணம். சரி, அதே தான் எல்லாத்துக்கும். லைஃபுக்காக படிங்க. நம்மளை சுற்றியில் நடக்கிறத எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு படிக்காதீங்க. தானே எக்ஸாம் பாஸ் ஆகிடுவீங்க. லைஃபு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா படிக்கவே தேவையில்லை. திரும்பலாம் ஐயோ நான் ரிவிஷன் பண்ணலைங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற கைக்கு தான். புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன ஆகுது? நீ ரிவிஷன் பண்ணாத. கொஸ்டின் பார்த்தோன்னு தெரியும் தான் 4 ஆப்ஷன் ரைட், இது வர இது வர இதுதான்ப்பா சரியா? ஆனால் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிட்ட ஜென்மத்துலேயும் மறக்காது, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்கவே தேவையில்லை. நான் சொல்கிற மெத்தட் பண்ணேன். ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னடா அர்த்தம் தேடுங்க, இதுதான் அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. மறக்காது. திரும்ப நாளைக்கு 8th உள்ளதை பார்ப்போம். இன்றைக்கி போகிறோம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எது எப்போ லேட்டாக வந்தீங்க? அது வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க.